Hey guys, welcome back to Eternal Engineering Solutions. நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸில் இந்த வீடியோவில் பில் ஜென்ரேஷன் ப்ராசஸில் இது வரைக்கும் பார்க்காத பட் மேண்டேட்ரியான ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி அண்ட் என்ஜாய் லேர்னிங். ஓகே கைஸ், நம்மளோட அந்த ஃபார்மசி அப்ளிகேஷனில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில் ஜென்ரேஷன் ப்ராசஸில் ஒரு ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி ஆட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் குவான்டிட்டி ஆட் பண்ணுறது பற்றி தான் இதுக்கடுத்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அந்த மாடல்ஸ் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட், இது ரெண்டுமே ப்ராடக்ட் ரிலேட்டட் டேபிள்ஸ் அண்ட் பில், இந்த 3 டேபிள் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு பில்லுக்குள்ளே எந்த கஸ்டமரோட பில் அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க பை பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட டோட்டல் சம், அந்த ப்ராடக்ட்ஸோட டோட்டல் சம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரால் ஒரு ப்ராடக்டை ஒரு குவான்டிட்டி தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பில்லோட ப்ராடக்ட்டு அண்ட் அதோட குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிளில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே மெனி டு மெனி ஃபீல்டாக டேட்டாவை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பில் அண்டர் ஸ்கோர் ப்ராடக்ட் அப்படின்னு டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். மாடல்ஸ் டாட் மாடல். ஸோ புதுசாக ஒரு டேபிள் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ப்ரைமரி கீ கொடுக்கணும். ஸோ பில் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நம் அப்படின்னு இதுக்கு ப்ரைமரி கீ நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் ஆட்டோ ஃபீல்டு, ப்ரைமரி கீ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, பில்லோட ப்ராடக்ட், ஸோ அந்த ப்ராடக்ட்குள்ளே மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ, ஸோ இந்த ப்ராடக்ட் டேபிளில் இருந்து அதோட டேட்டாவை வந்து கெட் பண்ணுறேன். அண்ட் ஆன் delete equal to models dot set null comma null equal to true. அண்ட் அதோட குவான்டிட்டியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் குவான்டிட்டி equal to models dot integer field. டிஃபால்ட்டாக இதோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை கஸ்டமருக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் டெக்ஸ்ட்டில் வந்து டிஃபால்ட் குவான்டிட்டி இஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டமர் வந்து இதை செலக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமருக்கு பில் போடும்போது இதை நம்ம செலக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இதோட வேல்யூ 1ன்னு மென்ஷன் ஆகிக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பில்லோட ப்ராடக்ட்குள்ளே இந்த பில் ப்ராடக்ட் டேபிளை தான் மெனி டு மெனி ஃபீல்டாக யூஸ் பண்ண போகிறோம். பட் இதுக்குள்ளவே இந்த பில்லை வந்து ஃபாரின் கீயாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு கஸ்டமரோட ஒரு பில்லுக்குள்ளே ஒரு ப்ராடக்டை ஒரு டைம் தான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளோட இந்த பில் ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரே ப்ராடக்ட்டை வந்து மோர் தென் ஒன்ஸ் நம்மளால் செலக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பில் ஐட்டத்தோட வேல்யூவையும் வந்து ஃபாரின் கீயாக இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த பில்லை வந்து ஃபாரின் கீயாக இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன் delete equal to models dot set null and null equal to true அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
எதுக்காக இப்போ நான் பில் ஐட்டம் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இப்போது இந்த பில் ஐட்டத்தோட ப்ரைமரி கீ இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிரும். ஸோ இந்த பில் ஐட்டத்தோட ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது இந்த பில் ஐட்டத்துக்குள்ளே ப்ராடக்ட் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி அதோட குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணுறோமோ இல்லை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குவான்டிட்டி வந்து அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவே ஆட் ஆகாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவிலே அதோட குவான்டிட்டிக்கான சேஞ்சஸை வந்து மேக் பண்ணிக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்ம இந்த பில் ஐட்டம் அப்படிங்கிறத இந்த பில் ப்ராடக்ட்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபிள்குள்ளே பில் டேபிள்குள்ளே ப்ராடக்ட் டேபிளில் வந்து ஃபாரின் கீ மெனி டு மெனி ஃபீல்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பில் ப்ராடக்ட்டை வந்து மெனி டு மெனி ஃபீல்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, மெனி டு மெனி ஃபீல்டு அப்படிங்கிறதுனால பில் ப்ராடக்ட் வந்து டிஃபால்ட்டாக 0வாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ நமக்கு வந்து கஸ்டமர் நேம் மட்டும்தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அடுத்து இந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பில்லுக்கு ஒரு ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரெயின், அதாவது ஒரு பில்லுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் தான் இருக்கணும், பட் அதோட குவான்டிட்டி வந்து இவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து இதில் ரீச் பண்ண முடியும். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன், அதாவது இதோட நேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் செல்ஃப் ரிட்டர்ன் செல்ஃப் டாட், ஸோ ப்ராடக்டோட நேமே வந்து ஃபாரின் கீயாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்டுக்கு நேம் என்ன கொடுத்தோன்னா ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸில் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் இதுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வியூஸ் ஃபைலில் பில் ஜென்ரேஷனுக்கு தேவையான ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபங்க்ஷன். ஒன் வந்து இந்த பில் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே வந்து பில் ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் அண்ட் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து அவங்க பை பண்ண ப்ராடக்ட்ஸ்லேருந்து டோட்டல் சம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம பில் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்மளால் எந்த சேஞ்சஸும் இப்போ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே விட்டுட்டு இந்த பில் ஃபார்முக்குள்ளே மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த பில் ஃபார்முக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த இடத்துல அவசியம் இல்லை. அதனால் இந்த பில் ஃபார்முக்குள்ளே வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு இப்போ நான் நம்மளோட சர்வரை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டேட்டா பேஸில் புதுசாக ஒரு டேபிள் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டேபிளை வந்து பில்லுக்குள்ளே ஒரு ஃபாரின் மெனி டு மெனி ஃபீல்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட அந்த பில் ஜென்ரேஷன் ப்ராசஸில் ஃபார்ம்ஸ்லேருந்து ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டமரோட நேமை மட்டும் இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனில் டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வரை ரன் பண்ணி பில்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பில்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி நான் டிலீட் பண்ணுறதுனால அடுத்து வரக்கூடிய டேட்டா பேஸ் மைக்ரேஷன்லேருந்து எந்த ஒரு எரரும் நமக்கு ரைஸ் ஆகாது. ஸோ நம்மளோட சர்வர் ரன் பண்ணி அந்த டேட்டாஸை டிலீட் பண்ணிவிட்டேன். அகெயின் நான் சர்வரை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த அட்மின் சைட்குள்ளே நம்மளோட அந்த பில் ப்ராடக்ட் புதுசாக க்ரியேட் பண்ண டேபிளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளால் வந்து அந்த அட்மின் சைட்குள்ளே நம்மளோட டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ admin.site.register bill_product. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட சைட்டில் வந்து மைக்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட மைக்ரேஷன்ஸை மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாஸை டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மைக்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட அந்த பில் டேபிள்குள்ளே ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளோட வேல்யூ வந்து மெனி டு மெனி ஃபீல்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம்.
இப்போது நம்மளோட மைக்ரேஷன் ரன் பண்ணதுக்கப்புறம் எப்படி யூஸ் ஆகும்னா பில் ப்ராடக்ட் அப்படிங்கிற புது டேபிளோட வேல்யூ தான் யூஸ் ஆகிருக்கும். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸில் வந்து ப்ராடக்ட்டோட டேபிள் தான் இருக்கும். இதனால் டேட்டாபேஸில் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை delete பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மைக்ரேஷன்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் இந்த டேட்டாபேஸோட மைக்ரேஷன்ஸ் ரன் ஆகிரும். ஸோ இப்போ நான் நம்மளோட சர்வரை ரன் பண்ணுறேன். எஸ், அப்ளிகேஷனோட இன்ஃபோ கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட சைட்டுக்கு போயிட்டு ஜென்ரேட் பில் அப்படின்றத கொடுத்தோன்னா கஸ்டமரோட நேம் மட்டும்தான் நமக்கு கேட்கும். ஸோ நான் கஸ்டமரோட நேமை இஎஸ் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதில் காட்டலை. ஸோ இதுக்குள்ளே நம்ம ப்ராடக்டை ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ்.